அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு மரவள்ளி பொரியல் செய்து காட்டலாம் என்று வந்திருக்கிறேன். இதுக்கு மரவள்ளி பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம். மரவள்ளி தோல் நீக்கி அவற்றை வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். உப்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 வெங்காயம், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், இப்போது ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்ச மரவள்ளி கிழங்கை கொட்டி அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள், போட்டு நன்றாக எல்லா கிழங்குகளையும் படும் வரை நன்றாக கிளறி கொள்ளுவோம். பின்பு தாச்சி அடுப்பில் வச்சு தாச்சி காஞ்சதும் 1/2 லிட்டர் எண்ணெயை தாச்சியினுள்ள ஊற்றி தேங்காய் எண்ணெய், நன்றாக கொதித்ததும் அதில் கொதி வந்ததும் மரவள்ளி பிரட்டி வைத்த மரவள்ளி கிழங்க எண்ணெயிலும் போட்டு நன்றாக பொரியும் வரை விட்டு நன்றாக பொரிந்ததும் உங்களுக்கு கரண்டியில் அள்ளும் போது கலகலண்டு இருக்கும். அப்போது நன்றாக பொரிந்து விட்டதுன்னு சொல்லி நாங்கள் அறிய முடியும். நன்றாக பொரிந்ததும் நாங்கள் வெட்டி வைத்த வெங்காயத்தை அதனுள் சிறிதளவு உப்புத்தூள் போட்டு பிரட்டி வைத்தல். மரவள்ளி கிழங்கு பொரியலை அழகுபடுத்துவதற்காக நாங்கள் இதை பாவிப்போம். இப்போது மரவள்ளி கிழங்கு நன்றாக பொரிந்து விட்டது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எண்ணெயை நன்றாக வடித்து ஒரு வலைத்தட்டிலும் பேப்பரை விரித்து எண்ணெய் அதில் ஊறுவதற்காக பேப்பரை விரித்து அதுக்குள்ளே நாங்கள் பொரித்த கிழங்காய் போடுவோம். மீதமுள்ள கிழங்கையும் நாங்கள் போட்டு பொரித்தெடுப்போம். கிழங்கையை பொரித்தெடுத்து போட்டு அவற்றை நாங்கள் பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, தேசிப்புளி போன்றவற்றை சேர்த்து சிறிதளவு உப்புத்தூள் எல்லாவற்றையும் கலந்து நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உணவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.